Hey, hello everyone. Welcome back to our channel. Actually, in the month I have planned a very interesting series. In the series அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we will be going to build 30 days 30 low level designs. ஓகேங்களா? Low level design using Java இது நீங்க prepare பண்ணீங்கன்னா, it is very useful for you to place in a product based company. ஓகேங்களா? I will try to explain you all the stuffs in a way என்னோட மேக்ஸிமம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இஃப் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிளேஸ்ல எனக்கு இந்த விஷயம் புரியல அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் இட் தேர் அண்ட் நீங்க அந்த கொஸ்டினை நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ தட் அந்த கொஸ்டினுக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் அண்ட் தென் யூ வில் பி கோயிங் டு கெட் அ கிளியர் வியூ ஆன் தட் டவுட் ஆல்சோ. Okay, let's start the series from today. Now already I have posted nearly 7-8 LLD questions in Java, but இப்போ நான் post பண்ண போறது which is a series kind of 30 days 30 series of low level design. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம first என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to build a application which is a vending machine. ஓகேங்களா? vending machine system தான் நம்ம டெவலப் பண்ண போறோம். ஸோ இந்த 30 டேஸும் நம்ம எப்படி டெவலப் பண்ண போறோம்னா first I will come up with a problem statement. நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் கோடுமே நம்ம லைவா தான் போட போறோம். நான் எந்த ஒரு ஆல்ரெடி எழுதி வச்சிருந்த கோடையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம லைவா தான் போட போறோம் அண்ட் இட் இஸ் டோட்டலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ இஃப் யூ ஆர் பிளானிங் டு ப்ரிப்பேர் ஃபார் அ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் வெண்டிங் மெஷின் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி நமக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும். இப்போ நீங்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் ஆர் ஒரு கம்பெனில ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எங்கனாலும் இஃப் யூ கோ இட் இன் அ கேஃபெட்டேரியால கண்டிப்பா ஒரு வெண்டிங் மெஷின் இருக்கும். கரெக்டுங்களா? அந்த வெண்டிங் மெஷின்ல எப்படி இருக்கும்? இட் வில் பி கோயிங் டு ஹாவ் அ ரேக்ஸ். ஒரு ரேக்ல சிப்ஸ் ஐட்டம்ஸ், ஒரு ரேக்ல பீவரேஜஸ், இந்த மாதிரி ரேக்கா ஒரு 4-5 ரேக் இருக்கும். அந்த 4-5 ரேக்லயும் இப்போ சிப்ஸ் அப்படின்னா இட் வில் பி ஹேவிங் லேஸ், குர்குரே, அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ரேக்லயும் 3-4 சப்டிவிஷன்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? அதுல நான் இப்ப என்ன பண்ணுவேன், நான் அமௌண்ட் போட்டாலோ ஜிபே பண்ணாலோ நான் எந்த ஐட்டம் வேணும்னு செலக்ட் இனிஷியலி பிஃபோர் ஜிபே இப்போ நான் எனக்கு எந்த ஐட்டம் வேணும்னு ஒரு டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளேல நான் செலக்ட் பண்ணேன்னா அதோட பிரைஸ் பேஸ் பண்ணி நான் அமௌண்ட் போடுறதுனாலும் ஓகே. ஆர் எல்ஸ் இஃப் ஐ வாண்ட் டு பிளேஸ் அ ஜிபேல நான் அமௌண்ட் பே பண்றேன் அப்படின்னாலும் ஓகே, இட் வில் அக்செப்ட். கரெக்டுங்களா? ஸோ தட் இஸ் வாட் அ வெண்டிங் மெஷின். ஸோ வி கேன் சே லைக் வெண்டிங் மெஷின் இஸ் சம்திங் விச் இஸ் அ ப்ராடக்ட் இன்வென்டரி to handle customer selections and process payments and dispense the products. Once payment முடிஞ்சிச்சு அப்படின்னா, payment done அப்படின்னா, you will be going to get the product and the கீழே இருக்க ஸ்பேஸ்ல ப்ராடக்ட் விழுகும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த ப்ராடக்டை கேதர் பண்ணிப்பேன், கலெக்ட் பண்ணிப்பேன். கரெக்டுங்களா? அதே இப்போ இந்த சிஸ்டம்லயே நான் என்ன பண்ணிருக்கேன், என்னோட ஐட்டமை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் அமௌண்ட் பே பண்ணி என்னோட ஐட்டமை கலெக்ட் பண்ணிருக்கேன். அப்ப பிஹைண்ட் த சீன் என்ன ஆயிருக்கணும்னா, என்னோட ஐட்டம் இப்ப 10 ஐட்டம்ஸ் இருக்குன்னா நான் ஒரு ஐட்டம் வாங்கிட்டேன்னா ஐ நீட் டு ரிமூவ் அன் ஐட்டம் ஃப்ரம் த லிஸ்ட். கரெக்டுங்களா? ஏன்னா இப்ப நான் 10 ஐட்டம்னே சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த ரிமூவிங் ஹேப்பன் ஆகலைன்னா அட் த எண்ட் எனக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்லாம் வராது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஐ வாண்ட் டு ட்ராக் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆல்சோ. ஒன்ஸ் நான் அதை டிஸ்பேச் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ வாண்ட் டு ரிமூவ் ஒன் ஐட்டம் ஃப்ரம் தட் ரேக். கரெக்டுங்களா? அண்ட் தென் அனதர் ஒரு விஷயம் என்னன்னா, ஐட்டம் ரிமூவ் பண்றோம் அப்படின்னா பிஃபோர் ரிமூவிங் நான் கரெக்டா கேஷை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிமூவ் ஆகணும். அதுக்கு முன்னாடி எனக்கு ரிமூவ் ஆகக்கூடாது. கரெக்டுங்களா? ஓகே. இப்ப ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெண்டிங் மெஷின் ஹேஸ் அன் இன்வென்டரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ். கரெக்டா? அதாவது ஒரு ரேக் தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. இட் வில் பி கோயிங் டு ஹாவ் 4-5 ரேக்ஸ் இருக்கும். அந்த 4-5 ரேக்ஸ்லயும் நான் பீவரேஜஸ், ஸ்நாக்ஸ், சாக்லேட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். கரெக்டா? வி ஆர் ஹேவிங் அ லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், நாட் ஒன்லி அ சிங்கிள் சிப்ஸ் அப்படின்னு மட்டும் இல்ல, வி வில் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே. ப்ராடக்ட் அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கு ஐடி இருக்கும், ப்ராடக்டோட பிரைஸ், நேம், ப்ராடக்ட் ஸ்நாக்ஸ்ல வருதா, ஜூசஸ்ல வருதா, சாக்லேட்ஸ்ல வருதான்ற கேட்டகரி இருக்கும்,
குவான்டிட்டி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்க போறீங்க அப்படின்றதும் எனக்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் வந்து சிஸ்டம் வந்து which needs to track the availability and manages the inventory. Those are all the rules of the system as we already mentioned. இப்ப இதுல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசர் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு ப்ரௌஸ் பண்ணி they can select that item they want to purchase. அதுக்கடுத்து the vending machine has several states. என்னென்ன ஸ்டேட்ஸ்னா, it is ready, item selected, பேமெண்ட் வந்து பெண்டிங், டிஸ்பென்சிங், மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கும். ஆஃப்டர் தட் த சிஸ்டம் நீட்ஸ் டு அக்செப்ட் வேரியஸ் பேமெண்ட் மெத்தட்ஸ். நான் வந்து என்ன பேமெண்ட் மெத்தட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, காயின் பேஸ்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் எக்ஸ்டெண்ட் இட் டு கிரெடிட், மொபைல் பேமெண்ட் அண்ட் ஆல். ஒன்ஸ் பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா we need to dispense the product. ஓகே. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப சிஸ்டம் ப்ரிவென்ட்ஸ் டிஸ்பென்சிங் when the products are out of stock. இதெல்லாம் வந்து என்னன்னா, என்னோட சிஸ்டம் வந்து எந்த பக்கும் இல்லாம ரன் ஆகணும். இப்ப ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படிங்கும் போது நான் எந்த ப்ராடக்ட்டை டிஸ்பென்ஸ் பண்ணுவேன். ஸோ தட் ஒன் ஐ நீட் டு ஹேண்டில். ஆஃப்டர் தட் payment validation, we need to ensure it in a secure transactions. Then audit trail tracks all purchases and inventory changes. Then maintenance mode prevents user interactions during services, using servicing. ஓகேங்களா? ஓகே. தென் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, interviewer they will give you a vague problem statement that just let's start with a basic problem statement, design a vending machine system அப்படின்னு மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும், வெண்டிங் மெஷின் அப்படின்னா என்னன்ற ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்க வச்சுக்கணும். the understanding should be like, நமக்கு வந்து the system is something going to manage products within a single vending machine. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த செலக்ட் பண்ண ப்ராடக்ட் வேற யாருக்கும் விசிபிள் ஆகக்கூடாது. ஸோ அதனால வந்து நான் ஆல் ஓவர் யாரு எங்க ட்ரை பண்ணாலும் அது விசிபிள் ஆகக்கூடாதுன்ற கண்டிஷன்லாம் எனக்கு தேவையில்லை. லைக் இப்போ நீங்க வந்து அமேசான்ல இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்க, கரெக்டா? இப்போ நீங்க ப்ராடக்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க மட்டும் செலக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க, மோர் தேன் 1000 மெம்பர்ஸ் லைக் யூ ஹேவ் செலக்டட் த சேம் ப்ராடக்ட். அந்த மாதிரி எல்லாம் இங்க எதுவுமே கிடையாது. வெண்டிங் மெஷின் அப்படிங்கிறது என்னது, விச் இஸ் அ பிசிக்கல் மெஷின் அண்ட் இட் இஸ் அ சிங்கிள் திங், கரெக்டுங்களா? அந்த சிங்கிள் மெஷின்ல நான் வந்து ஒரு பர்சன் தான் அட் அ டைம் தே கேன் ட்ரை. அப்போ the system needs to manage products within a single vending machine. And then வந்து users can browse, select and purchase the product based on their preferences. And system tracks the product availability, prevents dispensing of unavailable items. அதாவது இப்போ குர்குரேன்றது இல்லை அப்படின்னா அதை நான் வந்து டிஸ்பென்ஸே பண்ணக்கூடாது. டிஸ்பென்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதை வந்து நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த யூசருக்கு நான் வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா அங்கே ப்ராடக்டே இல்லை. ஹவ் ஐ வில் டூ தட்? பேமெண்ட் ப்ராசஸிங் இஸ் இன்டகிரேட்டட் ஃபார் காயின் பேஸ்ட் பேமெண்ட்ஸ் ஒன்லி. நான் காயின் பேஸ்ட் பேமெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ண போறேன். த சிஸ்டம் டிரான்சிஷன் த்ரூ வேரியஸ் ஸ்டேட்ஸ் டியூரிங் த பர்ச்சேஸ் சைக்கிள். ஸோ வி நீட் டு ஆஸ்க், இஸ் திஸ் த எக்ஸ்பெக்டட் ஃப்ளோ? ஓகேங்களா? அண்ட் தென் interviewer, if they say like, yes, you are aligned with the flow, please continue ahead அப்படின்னாங்கன்னா, கேண்டிடேட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் போவாங்க. ஆஃப்டர் some requirements you need some clarification அப்படின்னா, you can say like what type of product should the system support, how should the system handle coin based payments, are there specific states the vending machine should manage, like that. Okay, so those are all the requirement side, right? அதெல்லாமே வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். தென் வந்து ரெக்குவயர்மெண்ட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா we will be going in an approach like நம்ம என்னென்ன கோடு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து எப்பயுமே கோடு பண்றேன்னு நம்ம போகக்கூடாது. we need to have some clarity about what we are going to do. ஓகேங்களா? அந்த கிளாரிட்டி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கணும். லைக் ஒரு டயக்ராம் மாதிரினாலும் சரி, என்னவா இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி நமக்கு வேணும். ஓகேங்களா? பிஃபோர் தட் பாயிண்ட் டு கிளாரிஃபைங் ரெக்வயர்மெண்ட்ஸ், இன்டர்வியூவர் we want the system that
supports multiple products within a single vending machine, handles a coin-based payment method efficiently, manages the state transitions of vending machines during the operations. To summarize the requirements, a system with a vending machine containing various product categories, state management to handle the flow from product selections to dispensing, okay, and coin-based implementation to support various payment methods. Ability to handle edge cases like out of stack, payment failure or machine வந்து மெயின்டெனன்ஸில் இருக்குது அப்படின்றதுக்கெல்லாமே வந்து நம்ம இந்த எட்ஜ் கேசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அட் அன் எக்ஸப்ஷன் வி நீட் டு ஹேண்டில் தோஸ் ஸ்டப்ஸ், ஓகேங்களா. தென் key components we need to identify that. Now that we have the requirements, let's identify the key components of our vending machines. Okay, the thing is என்னென்ன items, so items அப்படின்றது என்ன பண்ணும், which is going to represent the individual items present in the vending machine. Item type அப்படிங்கிறது different types of products, which means item is fine. itemன்றது item typeனா என்னன்னா, which is an enum classன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, that is something like cool drinks-ஆ இல்லை வந்து snacks-ஆ, I mean chips-ஆ அப்படின்றது தான் item types. We are giving it in an enum. And then item shelf is going to contain the product. Item shelf is going to contain the product. Coins, which is representing with a different denomination of coins which the vending machine can accept, okay. Then inventory, which is going to manage the inventory of the items in the vending machine, okay. Then design challenges, if you they will ask what are the design changes you will anticipate அப்படின்னு கேட்டாங்கன்னா, the design changes we are going to do state management, payment processing, inventory management, error handling, maintenance operations and all. Then the approach should be, how would you approach these challenges? I propose using design patterns effectively. Here are some strategies. State pattern use பண்ண போறோம் and then வந்து strategy pattern use பண்ண போறோம் அப்படின்னு சொல்லணும். Then implementation, they are ready to discuss implementation. Yes, I will focus on implementing the design patterns சொல்லிட்டு. இப்போ நான் வந்து design pattern diagram காமிக்கிறேன். I will maximize this. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த மெயின் மெத்தட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெயின் மெத்தட் இட்ஸ் ஃபைன். இப்போ வந்து வெண்டிங் மெஷினில் என்னென்னலாம் இருக்கும், நம்ம வெண்டிங் மெஷினோட கரண்ட் ஸ்டேட்டு, இன்வென்ட்ரி, காயின்ஸு, செலக்டட் ஐட்டம்ஸ், ஓகேங்களா. அதுக்கடுத்து the current state of the vending machine வந்து என்னன்னா, செலெக்ஷன் ஸ்டேட்டு, டிஸ்பென்ஸ் ஸ்டேட்டு, அவுட் ஆஃப் ஸ்டாக் ஸ்டேட்டு, ஐடல் ஸ்டேட்டு, ஹேஸ் மணி ஸ்டேட், ஓகேங்களா. தென் வந்து இப்போ நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும்னா இட் ஷுட் ஹாவ் 1 ரூபி, 2 ரூபி, 5 ரூபி, 10 ரூபி அண்ட் ஆல். தென் வந்து ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கும், கேக்கு, பெப்சி, ஜூஸு, சோடா இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். ஆஃப்டர் தட் அதெல்லாம் ஐட்டம்ஸ். இன்வென்ட்ரினா ஐட்டம் ஷெல்ஃபு விச் இஸ் கோயிங் டு ஹாவ் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், ஐட்டம் கோடு அண்ட் சோல்ட் டு, ஓகே. ஐட்டம்ல என்ன இருக்கும், ஐட்டமோட டைப்பு, ப்ரைஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு டயக்ராம் மேக் பண்ணணும், ஓகேங்களா. இதை விடையுமே இந்த ஸ்டேட் டயக்ராம் விச் இஸ் வெரி வெரி ஈஸி, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. சி ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் யாருமே போய் ஐட்டம் வந்து ஃபெச் பண்ணலை, அப்போ வந்து யாருமே அந்த வெண்டிங் மிஷின் கிட்ட இல்லைங்கும் போது வெண்டிங் மிஷின் இஸ் இன் அன் ஐடல் ஸ்டேட். ஐடல் ஸ்டேட்ல இருந்து இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் இப்போ வந்து காயின் இன்சர்ட் பண்ணுறீங்க ஆர் எல்ஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும், ஐடல் ஸ்டேட்லேருந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வரும். காயின் இன்சர்ட் பண்ணால் இப்போ வந்து ஹேஸ் மணி ஸ்டேட், இன்சர்ட் மோர் காயின்ஸ், அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட் ப்ராடக்ட் செலெக்ஷன், கேன்சல் செலெக்ஷன், ரீஃபண்ட் இதெல்லாம் இருக்கு. இப்போ செலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ராடக்டை காமிக்கணும், கேன்சல் ப்ராடக்ட்டு, ரீஃபண்டு, கெட் சேஞ்ச், ஓகே. ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போது நம்ம டிஸ்பென்ஸ் பண்ணணும், ஓகேங்களா. அதுக்கடுத்து இப்போ ப்ராடக்ட் டிஸ்பென்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெண்டிங் மிஷின் எந்த ஸ்டேட்டுக்கு போகும், எகெயின் ஐடல் ஸ்டேட்டுக்கு போயிடும். இப்போ ப்ராடக்ட் செலெக்ஷனுக்கு இல்லை, அடுத்து ஒருவேளை ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா ஐ வாண்ட் டு சே தட் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஸ்டேட். இப்போ வந்து ப்ராடக்ட் செலக்ட் ஆயிடுச்சுன்னா டிஸ்பென்சிங் ப்ராடக்ட், இஃப் நாட் அப்படின்னா வி நீட் டு சே அவுட் ஆஃப் ஸ்டாக். ஆஃப்டர் தட் இப்போ வந்து நான் இது பண்ணுற ஐட்டம் வந்து என்னோட இன்வென்ட்ரியில் இல்லை, இங்கே நான் செக் பண்ணும்போதே இல்லை அப்படின்னாலும் we can say as out of stock. Then வந்து no items, then again வந்து it will go to the idle state. After that if item இல்லைனா we can do stock refill and all.
ஸோ தோஸ் ஆர் ஆல் சம்திங் நம்ம வந்து டெவலப் பண்ண போகிறோம். இட் இஸ் வெரி ஈஸி. நீங்கள் வந்து ஐட்டம் இருந்துச்சுன்னா யூஸருக்கு ஐட்டம் கொடுக்க போகிறீங்க. அண்ட் இஃப் நாட் நீங்கள் வந்து ஐட்டம் அன்அவைலபிள் அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ this is very 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 easy as per our expectation. வெண்டிங் மெஷின் எப்படி ஒர்க் ஆகுன்றது நமக்கு தெரியும். அண்ட் this is a very easy product we are going to build. ஓகேங்களா? ஓகே, let's start our development. ஓகே, இப்போ நம்ம வந்து ஐட்டம்ஸோட டைப்பை ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எஸ்ஆர்சியில் மெயின்குள்ள ஐம் கோயிங் டு கிரியேட் அ பேக்கேஜ். The package is something which can name it as a common enums அப்படின்னு சொல்லி நம்ம நேம் பண்ணிக்கலாம். நான் வந்து காமன் enumsன்னு சொல்லி நான் நேம் பண்ணிடுறேன். ஸோ ஆல்வேஸ் ஜஸ்ட் ரிமெம்பர் பேக்கேஜ் நேம் ஷுட் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் லெட்டர். ஓகேங்களா? அண்ட் தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் நான் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்னா ஐட்டமோட டைப்பை டிஃபைன் பண்ணணும். அப்போ ஐட்டம் டைப்புன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். தட் இஸ் அ கிளாஸ். நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஈனம் வந்து என்ன கிரியேட் பண்ண போறேன்னா ஐட்டம் டைப் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, என்னோட ஐட்டம் டைப் நம்ம அந்த டயக்ராம்ல பார்த்த மாதிரி என்னென்ன டைப்ஸ் நான் கொடுக்க போறேன்னா கோக்கு, பெப்சி, அண்ட் தென் வந்து ஜூஸ், சோடா, இந்த மாதிரி எல்லா ஈனம் டைப்ஸும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ நான் ஈனம் டைப்ஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஐட்டம் டைப்பு தென் வந்து என் ஐட்டம்ஸ்ன்ற ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ண போறேன்னா தட் ஐட்டம்ஸ் கிளாஸ் இஸ் கோயிங் டு ரெப்ரசென்ட் அன் ஐட்டம் இன் த வெண்டிங் மெஷின். ஸோ அந்த கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். For this item class is not an enum. அதனால நான் வந்து தனியா ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்றேன். The package name should be like utility classes. ஓகேங்களா? utility classes. In the utility classes la I am going to this should be a package. Delete new package utility classes. ஓகேங்களா? இப்போ இந்த யூட்டிலிட்டி கிளாஸஸ்ல we are going to create an item class. இந்த ஐட்டம் கிளாஸ் அப்படின்றது ஈனம் இஸ் சம்திங் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுக்க போறேன்றது தான் ஈனம். இப்போ வந்து இந்த ஐட்டம் கிளாஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is going to represent an item in the வெண்டிங் மெஷின். அப்போ நான் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்போ நான் கோக் வச்சிருக்கேனா, பெப்சி வச்சிருக்கேனா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி ஐ ஹாவ் டிஃபைன்ட் அன் ஈனம் ஃபார் த ஐட்டம் டைப். ஸோ இந்த ஈனம் டைப்ல இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஐட்டம் டைப் ஐட்டம். ஓகே, ஐட்டம் டைப். ஓகே, ஆஃப்டர் திஸ் இதுக்கான ப்ரைஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ப்ரைஸ் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரைஸை நான் வந்து வாங்கிக்கிறேன். ப்ரைவேட் இன்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லி நம்ம வாங்கிப்போம். தென் இந்த ரெண்டுக்கும் நான் வந்து கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் கிரியேட் பண்ண போறேன். இட் இஸ் வெரி ஈஸி டு கிரியேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ். ரைட் கிளிக் பண்ணி ஜென்ரேட்ல கெட்டர் அண்ட் செட்டர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த ஃபீல்டுக்கு கெட்டர் செட்டர்ஸ் வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஜெனரேட் த கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ நான் கெட்டர் செட்டர்ஸ் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஐ ஆம் கோயிங் டு கிரியேட் அன் ஐட்டம் ஷெல்ஃப். ஐட்டம் ஷெல்ஃப் அப்படின்னா என்ன? we already know that this is going to handle the multiple products. இப்போ ஐட்டம்ன்றது என்னென்ன ஐட்டம் நான் வச்சிருக்க போறேன்றத ஐட்டம் டைப் கிளாஸ்ல இருந்து நான் வாங்கிட்டேன். அதோட ப்ரைஸ் ஒன்றும். இப்போ ஐட்டம் இன் த சென்ஸ் இப்போ வந்து நான் கோக் வச்சிருக்கேன், பெப்சி வச்சிருக்கேன், ஜூஸ், சோடாலாம் வச்சிருக்கேன். தோஸ் ஆர் ஆல் த ஐட்டம்ஸ் ஐ ஹாவ் இன் மை வெண்டிங் மெஷின். அந்த ஐட்டம்ஸ்க்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஐட்டம் ஷெல்ஃப். அப்படின்றது என்னன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் என்னென்ன குவான்டிட்டி இருக்கு, எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு, சோல்ட் அவுட்டா இல்லையா, இதெல்லாம் செக் பண்ண போறேன். ஸோ ஐட்டம் ஷெல்ஃப்னா நீங்க வந்து உங்க வெண்டிங் மெஷின்ல ஒவ்வொரு ஷெல்ஃபா நீங்க வந்து ஐட்டம்ஸ் அரேஞ்ச் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த கிளாஸ்ன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஐட்டம் ஷெல்ஃப். ஓகேங்களா? இந்த ஐட்டம் ஷெல்ஃப்ல நான் என்ன ஃபர்ஸ்ட் பண்ண போறேன்னா ஒவ்வொரு ஐட்டம்ஸ் will be going to have a code, right? சாரி, இது வந்து ஒவ்வொரு ஐட்டம்ஸ்க்கான கோடு கிடையாது, ஒவ்வொரு ஷெல்ஃபுக்கான கோடு டு ஐடென்டிஃபை த ஐட்டம். ஸோ நான் என்ன பண்றேன், பிரைவேட் த கோட் ஷுட் பி இன்ட் கோடு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்க வெண்டிங் மெஷின்ல ஒரு ரோலையே 4 ரேக் இருக்கு அப்படின்னா அந்த 4 ரேக்ல ஒவ்வொரு ரேக்குக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும். ஸோ அதுதான். ஆஃப்டர் தட்
ஒவ்வொரு ஸ்லாட்லையும் ஐட்டம்ஸ் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும், we are having a list of items stored in the slot. அப்ப நான் என்ன பண்றேன், private list of item and then this list of item which is of items. ஓகேங்களா, this list I need to import. அது import பண்ணா error போயிடும். okay fine. after that நான் என்ன பண்றேன், private boolean நம்ம ஐட்டம் வந்து சேல் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி பார்க்க இஸ் சோல்ட் அவுட்ன்ற ஒரு வேரியபிளும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா இதுக்கும் கெட்டர்ஸ் செட்டர்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா, கெட்டர்ஸ் செட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறமா ஐ வில் டெல் யூ we need to do a constructor also for this. Let us create a normal getters and setters for this by simply right clicking on the space. நம்ம வந்து generateன்றத கொடுத்தோம்னா getters setters இருக்கும். whatever fields we want we can generate it. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I am going to create a parameterized constructor. Constructor why we are doing is to initialize the item shelf. ஓகேங்களா, public constructor name is something the same as class name. அதனால shelf கொடுத்துட்டு initially we will be giving only the code as a parameter. ஓகேங்களா, அப்போ this dot நமக்கு வந்து இப்போ நீங்க வந்து ஒரு மெஷினை கிரியேட் பண்றீங்கன்னா அந்த ஷெல்ஃப்ஸ் தான் இருக்கும், இந்த ஐட்டம்ஸ் அண்ட் ஆல் வந்து எம்டியா தான் இருக்கும். ஸோ நான் வந்து அதை கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, ஆஃப்டர் திஸ் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க பாருங்க, இந்த கெட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் செட் கோடும் கெட் கோடும் பெர்ஃபெக்ட், கெட் ஐட்டம்ஸும் செட் ஐட்டம், கெட் ஐட்டம்ஸ் இஸ் ஃபைன். தென் வந்து இஃப் யூ டூ ஃபார் செட் ஐட்டம்ஸ் நான் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒவ்வொரு ஐட்டமும் வந்து சோல்ட் அவுட் ஆகும்போது we need to change the status. கரெக்டா, அப்போ நான் என்ன பண்றேன், inside the set item if ஓகே இஸ் சோல்ட் அவுட் வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா செட் இஸ் சோல்ட் அவுட் as ஃபால்ஸ். ஓகே, ஒவ்வொரு ஐட்டமையும் நான் ஆட் பண்ணும் போதும் சோல்ட் அவுட் வந்து ஃபால்ஸா இருக்கும். கரெக்டா, சோல்ட் அவுட் வந்து நான் ஒவ்வொரு ஐட்டமையும் ஆட் பண்ணும் போதும் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ஐ வாண்ட் டு மேக் இட் as ஃபால்ஸ். ஓகே, திஸ் இஸ் சம்திங் we need to update the sold out status when the items are set. after that நான் இப்போ வந்து சோல்ட் அவுட்டு தென் வந்து இட்ஸ் ஃபைன். இப்போ வந்து எனக்கு சோல்ட் அவுட்டுக்கு செட்டர்ஸ் அண்ட் கெட்டர்ஸ் வேண்டாம், பிகாஸ் வந்து ஓகே கண்ட்ரோலர் செட்டு வேணும், இது நமக்கு வேணும். ஓகேங்களா, ஓகே இப்போ நான் என்ன பண்றேன்னா ஐ நீட் டு ஆட் அன் ஐட்டம் அண்ட் ரிமூவ் அன் ஐட்டம் ஃப்ரம் த ரேக், ரைட்? அதுக்கு நான் வந்து இந்த ஷெல்ஃப்ல வந்து ஒரு மெத்தட் எழுதுறேன். இட் இஸ் கோயிங் டு பி சம்திங் லைக் பப்ளிக் void add item and item நான் சென்ட் பண்ண போறேன். ஐட்டம் டாட் ஆட் ஆஃப் ஐட்டம் ஆட் பண்ண போறேன். ஐட்டம்ஸ் அப்படின்றது இங்க என்ன இருக்கு, ஐட்டம்ஸ்ன்றது which is a list of item. இந்த ஐட்டம்ஸ்ன்றதுல வந்து we are having an add item. அப்போ இந்த ஆட் ஐட்டமை நம்ம வந்து கால் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்றோம். ஸோ வை ஐ எம் கிவிங் திஸ் ஆட் அப்படின்னு கேட்டிங்கன்னா விச் இஸ் அன் அரே லிஸ்ட், அரே லிஸ்ட்ல விச் இஸ் அ லிஸ்ட்ல இன்பில்ட்டா வந்து என்ன இருக்கு, ஆட்ன்ற மெத்தட் இருக்கும், அதனால நான் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் தட் இஃப் சோல்ட் அவுட் வந்து ஃபால்ஸ் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ஐ நீட் டு செட் இட் அஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா, so this is also to update the sold out status after we are adding an item. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ரிமூவ் இதே மாதிரி பண்ணணும். அப்போ பப்ளிக் void ரிமூவ் ஐட்டம் அண்ட் ஐட்டம் பாஸ் பண்றேன். அகைன் இஃப் இட் இஸ் அரே லிஸ்ட் நமக்கு வந்து ரிமூவ்ன்ற மெத்தட் இருக்கும், அதுல நான் சிம்பிளா ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஐட்டம்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணும்போது ஒருவேளை ஐட்டம்ஸ் டாட் இஸ் எம்டியா மாறிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், சோல்ட் அவுட்டை ட்ரூன்னு மாத்தினோம். ஸோ த திங் இஸ் சோல்ட் அவுட், அந்த வேரியபிளோட நேம் படி அதுல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சா. இஃப் எவ்ரி திங் இஸ் சோல்ட் அவுட் நான் இங்க வந்து ட்ரூன்னு வச்சிருப்பேன். எல்லாமே சோல்ட் அவுட் பண்ணல, என்கிட்ட டேட்டா இருக்குன்னா தட் இஸ் சோல்ட் அவுட் இஸ் பிகமிங் ஃபால்ஸ். ஓகே,
அதுக்கடுத்து எனக்கு ஐட்டம்ஸ் என்னோட ஷெல்ஃப்ல இருக்கான்னு சொல்லி செக் பண்றதுக்கு ஐ ஆம் கோயிங் டு ஹாவ் அ மெத்தட் கால்ட் அஸ் ஹேஸ் ஐட்டம்ஸ் அப்படின்ற மெத்தடை நம்ம கால் பண்ணுவோம். இந்த ஹேஸ் ஐட்டம்ஸ்ன்ற மெத்தட்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு டிராவர்ஸ் டு த ஐட்டம்ஸ் இந்த ஐட்டம் ஷெல்ஃப். அப்ப ஐட்டம் ஷெல்ஃப் ஐட்டம் ஷெல்ஃப் ஓகே கோலன். இப்போ வந்து இதுக்கு செக் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஐட்டம் ஷெல்ஃப்ல இருக்க ஐட்டம்ஸ் இருக்கா? லெட்ஸ் see. It should be items இருக்கான்னு தான் செக் பண்ண போறோம் இல்லைங்களா? ஸோ இட் இஸ் நாட் ஐட்டம், இட் இஸ் ஐட்டம் ஷெல்ஃப் இல்லை. ஐட்டம்ல நமக்கு வந்து ஐட்டம்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த ஐட்டம்ஸ்ல we need to check that if இப்போ ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா என்னோட சோல்ட் அவுட் வந்து ட்ரூவா இருக்கணும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா என்கிட்ட ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? டாட் இஸ் சோல்ட் அவுட், சாரி, அப்ப எனக்கு வந்து சோல்ட் அவுட்டோட கெட்டர்ஸும் தேவை. அப்பனா நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். இனிஷியலி ஐ தாட் வி டோன்ட் வாண்ட், இப்போ எனக்கு வந்து கெட்டர்ஸ் தேவை. அதனால வந்து சிம்பிளி வி வில் ஜென்ரேட் த கெட்டர்ஸ் ஃபார் த சோல்ட் அவுட். ஏன்னா எனக்கு சோல்ட் அவுட்டோடது வேணும் இல்லையா? இஸ் சோல்ட் அவுட்ன்றதை நான் செக் பண்றேன். இஃப் இட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா item shelf dot is sold out. Okay, items dot ஓகே, நமக்கு அப்பனா ஐட்டம்ஸ் டாட் கண்டைன்ஸ்ன்றதே எனக்கு ஆப்வியஸா எனக்கு டேட்டா இருந்துச்சுன்னா சொல்ல போகுது. இப்போ டேட்டா கண்டைன்ஸா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் மீ ஃபால்ஸ், சாரி ட்ரூனா ஃபால்ஸ் கொடுக்கும். அப்போ நான் வந்து ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லிடுறேன். இப்போ கண்டைன்ஸா இருக்கு அப்படின்னா இங்க வந்து ஃபால்ஸ் தான் வேணும். ஓகே, ஆஃப்டர் தட் டேட்டா இல்லை இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ. ஓகேங்களா? ஸோ த திங் இஸ் கண்டைன்ஸா இருந்துச்சுன்னா இங்க நெகோசியேஷன் போட்டிருக்கேன் காட்டிக்கு நான் இங்க ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க ட்ரூனே கொடுத்துக்கலாம். ஓகேவா? இஃப் யூ ஸோ இந்த கிளாஸ்ல நான் என்னென்னலாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஒன் செகண்ட், இந்த மெத்தட் இதோட க்ளோஸ் and then again we need the class ஓட க்ளோஸ். ஓகே, ஸோ இந்த கிளாஸ்ல நான் என்னென்னலாம் எழுதியிருக்கேன்னா கோடு ஐட்டம்ஸ் சோல்ட் அவுட்டான்னு சொல்லி பார்க்குறக்கு. தென் ஐ ஹாவ் ஆல்சோ ரிட்டர்ன் ஆட் ஐட்டம்ஸ் அண்ட் ரிமூவ் ஐட்டம்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கும் நான் வந்து மெத்தட் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐட்டம் ஷெல்ஃப். ஐட்டம்ன்றது ஃபர்ஸ்ட் வந்து ஐட்டம் டைப்ல என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுக்க போறேன். தென் ஐட்டம் அப்படின்றது ஐட்டமோட டைப் அண்ட் ப்ரைஸ். அண்ட் தென் ஐட்டம் ஷெல்ஃப்ன்றது ஒவ்வொரு ஷெல்ஃபுக்கு ஒரு கோடு இருக்கும் அண்ட் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். தென் வந்து அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கா இல்லை சோல்ட் அவுட் ஆயிடுச்சான்னு சொல்லி செக் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த கிளாஸ் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா we are going to create an enum for the items. ஓகே, இப்போ ஒரு யூசர் வந்து என்னோட கிளாஸ்ல இருந்து என்னோட வெண்டிங் மெஷின்ல இருந்து தே ஆர் பிளானிங் டு பை சம்திங். நான் வந்து காயின் ரெப்ரசன்டேஷன் சொல்லிட்டேன். கரெக்டுங்களா? அப்போ அதுக்கு நான் வந்து ஒரு ஈனம் கிரியேட் பண்ணணும். enum for coins I am going to create it, and which is going to represent different denominations of the coins which vending machine can accept. ஓகேங்களா? ஓகே, let's create an enum class for coins. It is a new Java class and it is a enum coin நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ஓகே, ஈனம் கிளாஸஸ்ல ரெண்டு டைப்பா நீங்க டிஃபைன் பண்ணலாம். ஒன்னு இந்த மாதிரி கோக்கு, பெப்சி, ஜூஸ், சோடான்னு மட்டும் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டரோட கொடுக்க போறோம். ஓகேங்களா? இப்போ எப்படின்னா வந்து நான் 1 ரூபி 1 அண்டர்ஸ்கோர் ருப்பின்னு சொல்லி கொடுத்துட்டு பிராக்கெட்ல 1ன்னு சொல்லி கொடுக்குறேன், விச் மீன்ஸ் 1 ரூபி. தென் வந்து என்ன பண்ண போறேன் 2 ரூபி 2 அண்டர்ஸ்கோர்
ருப்பின்னு சொல்லி கொடுத்துட்டு எகைன் வந்து என்ன பண்றேன் பிராக்கெட்ல 2 கொடுக்க போறேன். தென் வேற என்ன காயின் இருக்கு 5 rupees and 10 rupees as per our denominations நமக்கு வந்து இவ்வளோ காயின்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து அந்தந்த காயின்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துப்போம். 5 then 10 rupee. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஐ ஹாவ் டிஃபைன்ட் எவ்ரி திங். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள் தட் ஐ வாண்ட் டு கிரியேட் அ கன்ஸ்ட்ரக்டர் ஃபார் த காயின் ஈனம். அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வேணுன்றதால பப்ளிக் இன்ட் வேல்யூன்னு சொல்லி நான் டிஃபைன் பண்றேன். ஸோ இது என்ன அப்படின்னா வேல்யூ ஆஃப் த இந்தியன் காயின்ஸ், நம்மளோட இந்தியன் காயின் படி நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். தென் கன்ஸ்ட்ரக்டர் கோடு of int value which is of this dot value which is equal to value. ஓகேங்களா, here it is a coin. நான் வந்து கோடுன்னு சொல்லி கோடுன்னு எழுதிட்டேன். ஓகே, now we have created an enum class for the coin. next வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்வென்ட்ரின்னு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இன்வென்ட்ரி அப்படின்னா என்ன? ஸோ இந்த கிளாஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is going to manage the inventory of items present in the vending machine. அப்போ நான் என்ன பண்ணுறேன் I am going to create it inside this utility class only inventory அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணுறேன். this inventory is going to have a inventoryனா என்ன உள்ள இருக்கிறது ஓகேங்களா. it is going to have a array of item shelf array inventory initially we are having null. ஓகேங்களா, ஓகே ஃபைன். ஆஃப்டர் திஸ் நான் வந்து இந்த இன்வென்ட்ரிக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண போறேன். பப்ளிக் inventory and it is a parameterized constructor. This is going to accept the item count. எத்தனை ஐட்டம் வந்து நான் கொடுக்க போறேன்ற ஐட்டம் கவுண்ட் வந்து நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா, இனிஷியலி நான் வந்து அரே கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இன்வென்ட்ரி அரே. ஸோ அந்த இன்வென்ட்ரி அரேவை இப்போ நான் என்ன பண்றேன் இன்வென்டரி விச் இஸ் ஈக்குவல் டு நியூ ஐட்டம் ஷெல்ஃப் ஆஃப் இந்த ஐட்டம் கவுண்ட் அளவுக்கு நான் வந்து அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நான் என்ன பண்ணும் இந்த இன்வென்ட்ரிக்கு கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் நான் வந்து டிஃபைன் பண்றேன். இட் இஸ் ஆல்சோ சிம்பிள், நம்ம எப்பயும் பண்ண மாதிரி ரைட் கிளிக் அண்ட் ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் ஃபார் த இன்வென்ட்ரி. ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன் இனிஷியலைஸ் அண்ட் எம்டி இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்ல போறேன். ஏன்னா நீங்க இனிஷியலி வந்து உங்களோட இன்வென்ட்ரி உங்களோட வெண்டிங் மெஷின்ல யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அன் எம்டி இன்வென்ட்ரி ஒன்லி. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவோம் இனிஷியலைஸ் அண்ட் எம்டி இன்வென்ட்ரின்னு சொல்லி நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன் which is going to return me a void public void empty inventory or else initialize empty inventoryன்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணிப்போம். இப்போ என்னன்னா இந்த எம்டி இன்வென்ட்ரியில நான் வந்து இனிஷியலி என்னோட கோட் வந்து நம்ம இங்க ஐட்டம் ஷெல்ஃப்ல கொடுத்தோம் தெரியுங்களா, ஒவ்வொரு ஐட்டம் ஷெல்ஃபுக்கு ஒரு கோடு இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இங்க நான் வந்து என்ன பண்றேன் இனிஷியலி நான் வந்து ஸ்டார்ட் கோடுன்னு சொல்லி கொடுத்து நான் வந்து 1000னாலும் சரி 101னாலும் சரி நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். தட் இஸ் அவர் ஸ்டார்ட் கோட். என்னோட இன்வென்டரியோட லென்த் வரைக்கும் இன்வென்டரியோட லென்த் அப்படிங்கிறது நான் கொடுக்க போறேன் இல்லையா, அந்த லென்த் வரைக்கும் இன்க்ரிமெண்ட் பண்ணி நான் வந்து ஸ்டார்ட் கோட் வச்சுப்பேன். ஓகேங்களா, தென் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஸ்டார்ட் கோட் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்றேன். ஸ்டார்ட் கோட் ப்ளஸ் ப்ளஸ் பிஃபோர் திஸ் நான் வந்து என்ன பண்ணும் அந்த அந்த என்ன சொல்றது இப்போ 101னா அதுக்கு நான் ஒரு ஷெல்ஃப் கிரியேட் பண்ணணும் கரெக்டா. அப்ப அந்த ஷெல்ஃப் எப்படி கிரியேட் பண்றது ஐட்டம் ஷெல்ஃப் ஸ்பேஸ் which is equal to நியூ ஐட்டம் ஷெல்ஃப் ஆஃப் ஸ்டார்ட் கோட்.
ஸ்டார்ட் கோட பேஸ் பண்ணி நான் வந்து ஐட்டம் ஷெல்ஃப் கிரியேட் பண்ண போறேன். இந்த ஐட்டம் ஷெல்ஃப் பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு அக்செப்ட் அ கோட். அந்த கோட்ல நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் அ கோட் அண்ட் தென் வந்து திஸ் டாட் ஐட்டம் ஒரு எம்டி அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணோம் அண்ட் தென் இஸ் சோல்ட் டு ஃபால்ஸ்ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்குமா அந்த விஷயம் தான் இப்போ நான் இங்க பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணுவேன், அந்த ஷெல்ஃப் இருக்கு இல்லையா, இந்த ஷெல்ஃபை என்னோட இன்வென்டரியில ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்றேன், இன்வென்டரி ஆஃப் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ். ஸோ த வே ஐ எம் எக்ஸ்பிளைனிங் உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் வெரி ஃபெமிலியர் வித் வெண்டிங் மெஷின் அண்ட் ஆல் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் எஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? அதுக்கடுத்து நான் வந்து ஒரு எம்டி ஸ்பேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணும், என்னோட இன்வென்டரி ஷெல்ஃப் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்றோம் இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல நான் வந்து இந்த இனிஷியலைஸ் எம்டின்னு கொடுக்கணும். ஏன்னா இந்த இனிஷியலைஸ் எம்டி இன்வென்டரி அப்படின்றது என்னன்னா இட் இஸ் கிரியேட்டிங் அன் எம்டி இன்வென்டரி. கரெக்டா? ஓகே. அதுக்கடுத்து நான் வந்து ஐட்டம்ஸா ஆட் பண்ண போறேன் என்னோட இன்வென்டரிக்குள்ள. என்னோட இன்வென்டரியில ஐ எம் கோயிங் டு ஆட் அன் ஐட்டம். அப்ப நான் என்ன பண்ணுன்னா பப்ளிக் which is also going to return me a void add item ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் ப்ராக்கெட்ல நான் ஃபர்ஸ்ட் ஐட்டமை வாங்கிக்கணும். ஐட்டம் வாங்கிட்டு தென் வந்து அதோட கோட் நம்பரையும் வாங்கிக்கணும். ஓகேங்களா? கோட் நம்பரையும் நான் வந்து வாங்கிக்கிறேன் ஐட்டம் ஆட் பண்ணோம் அப்படின்னா. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஐட்டம் ஆட் பண்ண போறேன். ஸோ ஃபார் பேஸ்ட் ஆன் த இன்வென்டரி ஷெல்ஃப் நான் வந்து ட்ராவர்ஸ் பண்ணி அந்த கோட் நம்பரும் இங்க இருக்க கோடும் ஈக்குவலா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி இஃப் இட் இஸ் ஈக்குவல் நான் வந்து அதை ஆட் பண்ண போறேன். ஸோ த திங் இஸ் நான் ஐட்டம் ஷெல்ஃப்குள்ள ஒவ்வொன்றா நான் வந்து ஆட் ஆகுறேன். ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் இன்வென்ட்ரி நான் வந்து ஐட்டம் ஷெல்ஃப்னு நேம் கொடுத்துறேன் பிகாஸ் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ என்ன பண்ணும், இஃப் நான் வந்து inventory dot get code sorry not inventory item shelf dot get code equal to code number which is equal இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐட்டம் ஷெல்ஃப்ல நான் வந்து டேட்டாவை ஆட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரேன். ஓகேங்களா? ஓகே, திஸ் ஆட் ஐட்டம்ன்ற மெத்தட் இங்க என்ன பண்ணுது, ஐட்டம் ஆட் பண்ணிட்டு சோல்ட் அவுட் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா இட் இஸ் மேக்கிங் இட் ஆஸ் ஃபால்ஸ். ஓகே ஓகே, தென் நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் ஐட்டம் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஒருவேளை என்னோட கோடு வந்து இதுல இப்ப நான் வந்து 105 வரைக்கும் கொடுத்துருக்கேன். பட் வந்து நான் 110ன்னு சொல்லி இங்க கோட் நம்பர் சென்ட் பண்றேன் அப்படின்னா தட் கோட் இஸ் நாட் அவைலபிள். அப்ப நான் என்ன பண்ணும், ஐ நீட் டு எக்ஸ்பிளிசிட்லி த்ரோ நியூ எக்ஸப்ஷன் which is invalid code ன்னு சொல்லி நான் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்றேன்னா தட் மெத்தட் நீட்ஸ் டு கேட்ச் ரைட். ஸோ த்ரோஸ் எக்ஸப்ஷன் நான் கொடுத்துடணும். இப்போ ஐட்டமை நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அந்த item add பண்ணிருக்கோம் இல்லைங்களா, we need to have a method to get item also. So the method is to get and remove an item from the inventory by its code. அப்ப நான் என்ன பண்ணும், I need to create again one method public. இந்த மெத்தட் வந்து நான் ஐட்டமை கெட் பண்ண போறேன்றதால ஐட்டமை ரிட்டர்ன் பண்ண போது இன்சைட் திஸ் நான் வந்து கோட் நம்பரை சென்ட் பண்றேன். கோட் நம்பரை சென்ட் பண்ணேன்னா அந்த கோட்ல இருக்கிற ஒரு ஐட்டம் தானே எனக்கு வேணும். அப்ப நான் கோட் நம்பர் சென்ட் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ணும், சேம் ஐட்டம் ஷெல்ஃப்குள்ள இன்வென்ட்ரிக்குள்ள நான் டிராவர்ஸ் பண்ணி என்ன பண்ணணும், என்னோட கோடும் அவங்க கொடுத்துருக்க கோடும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நான் எகைன் உள்ள போகணும். ஈக்குவலா இருந்து உள்ள போனதுக்கு அப்புறமா ஐ வாண்ட் டு ஆல்சோ செக் சோல்ட் அவுட். இப்ப அது ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா என்னால ஐட்டமை கெட் பண்ண முடியாது இல்லையா, தட் இஸ் அ கண்டிஷன் தே ஹவ் ஆல்ரெடி கிவன் ரைட். நம்ம வந்து ஐட்டம் இல்ல அப்படின்னா இட் ஷுட் நாட் டிஸ்பென்ஸ். கரெக்டா? அப்ப ஐட்டம் ஷெல்ஃப் டாட் செக் சோல்ட் அவுட் இஸ் சோல்ட் அவுட்னு ஒரு மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அந்த சோல்ட் அவுட்ன்ற மெத்தடை நீங்க கால் பண்ணீங்கன்னா இப்ப அது சோல்ட் அவுட்டா இருந்துச்சு அப்படின்னா வாட் யூ வில் கெட், you will be going to throw an exception item already sold out, right? Throw new exception.
ஐட்டம் ஆல்ரெடி சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எக்ஸெப்ஷன் வரும். ஓகேங்களா? இப்போ எக்ஸெப்ஷன் நீங்க எப்போ கொடுத்தாலும் இங்க என்ன பண்ணணும், த்ரோஸ் எக்ஸெப்ஷன் சொல்லிடுங்க. ஓகே ஃபைன். இப்ப அப்படி இல்ல ஐட்டம் வந்து விச் இஸ் அந்த சோல்ட் அவுட் வந்து ட்ரூவா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், ஐட்டம்ல ஐட்டம் விச் இஸ் ஈக்குவல் டு ஐட்டம் ஷெல்ஃப் டாட் கெட் ஐட்டம்ஸ் ஆஃப் கெட் ஜீரோ. ஓகேங்களா? கெட் ஜீரோ. ஜீரோனா என்ன, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஐட்டமை எனக்கு வந்து கொடுத்துரும். அதுக்கடுத்து பின்னாடி இருக்கிறதெல்லாம் முன்னாடி ரிட்டர்ன் ஆயிடும். கரெக்டா? இப்போ ஒருவேளை வந்து இந்த கோடே வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அங்க கோடே இல்லைன்னா த்ரோ நியூ இன்வாலிட் கோட் எக்ஸெப்ஷன். தட்ஸ் இட். ஓகே. ஆஃப்டர் திஸ் இது வந்து ஐட்டமை கெட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து we need to update the sold out item. கரெக்ட்டுங்களா? So we need to do update sold out. So public void update sold out item open close curly bracket குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொன்னா செக் பண்ண போறேன். இட்ஸ் வெரி சிம்பிள், நம்ம ஆல்ரெடி பண்ற மாதிரி. இப்ப வந்து ஐட்டமோட கோடு, ஓகே, இங்க நான் வந்து ஐட்டம் கோடு வாங்கணும், இன்ட் கோடு. ஸோ ஷெல்ஃப்குள்ள போய் இஃப் ஐட்டம் கெட் கோடும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், எகைன் ஐ வாண்ட் டு செக் ஒன் கண்டிஷன், ஐட்டம் ஷெல்ஃப் டாட் கெட் ஐட்டம் கெட் ஐட்டம்ஸ் டாட் கெட் ஐட்டம்ஸ் டாட் எம்டியான்னு சொல்லி செக் பண்றேன், இஸ் எம்டியான்னு சொல்லி செக் பண்றேன். இஃப் இட் இஸ் எம்டி நான் என்ன பண்ணும், ஐ வாண்ட் டு மேக் இட் அஸ் ட்ரூ. ஸோ ஐட்டம் ஷெல்ஃப் டாட் ட்ரூ. That's it. நான் வந்து sold to ஓட ஐட்டம் ட்ரூ, I'm making the shelf as sold to. Okay, that's why I'm making it as true here. Then next method, the next method is to remove an item from the source. பாருங்க, நம்ம வந்து add item, get item, then வந்து update item. இப்போ வந்து removing an item from the inventory. ஸோ இதுக்கும் வந்து நம்ம கோட் வந்து ஈக்குவலான்னு செக் பண்ணோம். ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணோம், ஐட்டம் ஷெல்ஃப் டாட் ரிமூவ். ஓகே, இதுக்குள்ள வந்து we have already returned the remove item. One second. Item shelfல we have remove item, right? ஸோ இன்சைட் திஸ் நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐட்டமை நம்ம ரிமூவ் பண்ணணும். கரெக்டுங்களா? த சேம் திங் நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேனோ அதை தான் நான் ரிமூவ் பண்ண போறேன். எப்பயுமே ரிமூவிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆன் த ஃபர்ஸ்ட் ஐட்டம் இன் த ரேக். அதனால நம்ம ரிமூவ் ஐட்டம் கெட் ஐட்டம் டாட் கெட் ஆஃப் ஜீரோ நம்ம அதை ரிமூவ் பண்ண போறோம். ஆஃப்டர் தட் வி ஆர் கோயிங் டு சிம்பிளி ரிட்டர்ன். ஓகே, அதுக்கடுத்து அது எதுவும் ப்ராசஸ் பண்ணக்கூடாதுன்றதால தான் நான் ரிட்டர்ன் பண்ணேன். இஃப் ஒரு வேளை வந்து அந்த ஷெல்ஃப்ல இருக்கிற கோட் வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா ஐ நீட் டு டூ த்ரோ நியூ எக்ஸெப்ஷன் ஆஃப் this is going to throw invalid code exception. ஓகே, invalid code. ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்றீங்கன்னா தட் மெத்தட் நீட்ஸ் டு ஹேண்டில் தட் எக்ஸெப்ஷன். ஸோ we need to provide throws exception in the method signature. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சோஃபர் வந்து ஒரு ஐட்டம், காயின்ஸ், தென் ஐட்டம் ஷெல்ஃப், இன்வென்ட்ரி எல்லாமே கிரியேட் பண்ணி வி ஹாவ் டன். இப்போ வந்து என்னோட இன்வென்ட்ரியில் டேட்டா எப்படி வந்து ஐட்டம் ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம பேசிக்காக பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வி ஆர் கோயிங் டு ஹேண்டில் த ஸ்டேட் பேட்டர்ன் ஃபார் வெண்டிங் மெஷின் ஸ்டேட்ஸ். கரெக்டுங்களா? அதனால நான் என்ன பண்ண போறேன்னா ஐ ஆம் கோயிங் டு டிஃபைன் அ இன்டர்ஃபேஸ் ஃபார் தட் வெண்டிங் மெஷின். ஓகே, ஸோ இப்போ நம்ம வெண்டிங் மெஷினோட ஸ்டேட்ஸை ஹேண்டில் பண்ண போறதால ஐ ஆம் கோயிங் டு கிரியேட் அ பேக்கேஜ் ஃபார் த வெண்டிங் மெஷின் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ பேக்கேஜ் கிரியேட் பண்ணிப்போம், வெண்டிங் மெஷின் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த வெண்டிங் மெஷின் ஸ்டேட்ஸ்ல நான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போறேன். தட் இஸ் வெண்டிங் மெஷின் ஸ்டேட் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிப்போம். வெண்டிங் மெஷின்
state ன்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகே ஃபைன். இப்போ நான் இந்த இன்டர்ஃபேஸ்ல என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ மெத்தட் விச் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ அ ஸ்ட்ரிங் அண்ட் த மெத்தட் நேம் இஸ் கெட் ஸ்டேட். ஸோ அந்த கெட் ஸ்டேட்ன்ற இன்டர்ஃபேஸ் இந்த மெத்தட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் கோயிங் டு கெட் த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் த மெஷின். கெட் ஸ்டேட் நேம். ஓகே. ஆஃப்டர் தட் வந்து வெண்டிங் மெஷினோட ஸ்டேட் நெக்ஸ்ட். அதாவது method to handle the state transition we are going to create. Okay, we are going to create a method to handle the state transition. It is going to return me a vending machine state and the interface that next. After that vending machine state which is returning vending machine state insideல நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன் which is vending machine contextனு கிரியேட் பண்ணுவோம். vending machine கான்டெக்ஸ்ட்னு சொல்லி கிரியேட் பண்ணுவோம். அந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம வந்து இங்க பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வெண்டிங் மெஷினுக்கு கான்டெக்ஸ்ட்ன்ற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிப்போம். ரைட் கிளிக் நியூ ஜாவா கிளாஸ் வெண்டிங் மெஷின் கான்டெக்ஸ்ட். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நேம் ஆஃப் த கிளாஸ் மூலமா நமக்கு வந்து ஒரு டவுட் வரும். வாட் இஸ் த ஒர்க் அண்ட் ரோல் ஆஃப் திஸ் வெண்டிங் மெஷின் கான்டெக்ஸ்ட் கிளாஸ்? ஸோ திஸ் வெண்டிங் மெஷின் கான்டெக்ஸ்ட் கிளாஸ் is going to maintain the state and handling the transition in the vending machines. ஓகேங்களா? இப்போ இதில் நான் இந்த மெஷினில் இந்த கிளாஸில் இப்போ என்னென்னலாம் கொடுக்கணும்? I want to provide the private vending machine state current state என்னன்னு சொல்லி கொடுக்கணும். This is the current state of the vending machine. அதுக்கு அடுத்து private inventory ஆஃப்டர் தட் இன்வென்ட்ரிக்கு அடுத்து நம்ம வந்து காயின்ஸ் இருக்கு இல்லையா என்னோட வெண்டிங் மெஷினில் வந்து நான் வெண்டிங் மெஷின் கான்டெக்ட் நான் என்ன சொல்லிட்டேன் விச் இஸ் கோயிங் டு ஹேண்டில் த ஸ்டேட் கரெக்டுங்களா விச் இஸ் கோயிங் டு மெயின்டைன் த ஸ்டேட் அண்ட் ஹேண்டில் த டிரான்சாக்ஷன். அப்போ என்கிட்ட வெண்டிங் மெஷினில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது எல்லாமே ஸ்டேட்டில் தான் வரும் இல்லைங்களா அவுட் ஆஃப் ஸ்டாக்கா அமௌண்ட் போட்டாங்க டிஸ்பேச் பண்ணணுமா எல்லாமே விச் இஸ் கோயிங் டு ஹேண்டில் இட் இன் அ கான்டெக்ஸ்ட். இப்போ ஸ்டேட் அப்படிங்கும்போது நான் காயின் போடும்போது இட் வில் பி கோயிங் டு ஹாவ் சம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ரைட். ஸோ நான் வந்து வி நீட் டு கீப் ட்ராக் ஆஃப் த லிஸ்ட் ஆஃப் இன்சர்டட் காயின்ஸ். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைவேட் லிஸ்ட் ஆஃப் காயின். ஓகே, காயின்ன்ற ஈனம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த ஈனம் படி நம்ம வாங்கிடுறோம். ஆஃப்டர் தட் ப்ரைவேட் தென் int selected item code. Okay, selected item code ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ஸோ திஸ் இஸ் சம்திங் நம்ம வந்து எந்த ஐட்டம் செலக்ட் பண்ண போறோமோ அதோட கோட் ஆஃப் தட் ஐட்டம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ கன்ஸ்ட்ரக்டர் டு இனிஷியலைஸ் த வெண்டிங் மெஷின்ஸ் வித் அன் ஐடல் ஸ்டேட். ஓகேங்களா? அப்போ நான் வந்து பப்ளிக் வெண்டிங் மெஷின் கான்டெக்ஸ்ட்ன்ற இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றோம். ஸோ இப்போ என்ன பண்றேன் நான் எல்லாத்துக்குமே வந்து இன்வென்ட்ரிக்கு நான் என்ன பண்றேன் இன்வென்ட்ரி விச் இஸ் ஈக்குவல் டு நியூ இன்வென்ட்ரி ஆஃப் 10. ஓகே, ஐட்டம் கவுண்ட் வந்து 10. ஓகேங்களா? ஆஃப்டர் தட் காயின்ஸ் வந்து நான் நார்மல் அரே லிஸ்டா எம்டி அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன். அண்ட் தென் வந்து கரண்ட் ஸ்டேட். ஓகே, கரண்ட் ஸ்டேட் which is equal to நம்ம வந்து ஐடல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். அதனால வந்து நான் என்ன பண்றேன் நியூ ஐடல் ஸ்டேட்னு சொல்லி கொடுத்துட்றேன். இன்னும் நான் வந்து ஐடியல் ஸ்டேட்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணாததால இன்சைட் தட் ஐ எம் கிரியேட்டிங் அன் ஐடல் ஸ்டேட் ஆல்சோ. ஐடல் ஸ்டேட்னு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஐடல் ஸ்டேட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ in this context class this is going to be a very big class. Let's we are going to do all the operations in this class only. இப்போ நான் வந்து கரண்ட் ஸ்டேட்டுக்கு ஐடல் ஸ்டேட்ன்றது கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன் system dot out dot println of
initialized initial state. Okay, initial state வந்து plus current state dot get state name. Okay, okay. இப்போ இந்த ideal state என்ற class we can say like extends vending machine context. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ideal state நம்ம create பண்ணிட்டோம். Now what I am going to do, we are going to create all the methods. Okay, the state should not, this state, not this one. Vending machine state. Okay, இந்த vending machine state என்ற interfaceல ரெண்டு methods இருக்கு. அந்த methods நம்ம override பண்ணி வச்சுக்கலாம். Okay. It should be implements, not extends. Okay. Okay, fine. So, let's go on to the first method which we are going to create it. இப்போ வந்து current state வாங்கணும் அப்படின்னா we can simply give public vending machine state, get current state, return current state. That's it. After that, நம்ம வந்து advanced state. ஓகேங்களா? Advanced state of the advance the vending machine state to the இப்போ நம்ம வந்து current state of the vending machine வாங்கிட்டோம். அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா the next வந்து advance the vending machine to the next state. Okay, to advance the vending machine to the next state நம்ம என்ன பண்ண போறோம், void method create பண்ணலாம். public void advance state. ஓகேங்களா? இந்த advance stateல நான் என்ன பண்ண போறேன்னா first வந்து vending machine ஓட next state set பண்றதுக்கு vending machine next state which is equal to current state dot next of this which is going to get the next state. Then வந்து so then it is something like நம்ம வந்து current state next state நம்ம வந்து initialize பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா? After that you can say like system.out.println of current state which is equal to the current state dot get state name. Okay. Then வந்து இப்போ நான் வந்து coin insert பண்ற பட்டனை click பண்றேன் அப்படின்னா then அந்த டைம் என்ன happen ஆகணும். ஓகேங்களா? இப்போ next method பார்த்தீங்கன்னா public void click on insert coin button. Insert coin button. ஓகேங்களா? ஓகே. இப்போ என்னன்னா இந்த vending machineல coin button அமுத்துனேன்னா I am going to insert the coin. So coin of open close curly bracket குள்ள நான் என்ன பண்ண போறேன், first if current state which is an idle state ஓட instance ஆன்னு சொல்லி பார்க்கணும். current state instance of idle state or நம்ம வந்து இன்னொரு மெத்தட் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணும், that is of current state dot has money state. ஓகேங்களா? current state instance of has money state. ஓகேங்களா? அந்த கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். I can say that it is an interface has money state ன்னு ஒரு interface நம்ம கிரியேட் பண்ணோம். let it be for now. then நான் என்ன பண்றேன்னா இப்போ இது இருந்துச்சுன்னா I am going to have system.out.println of amount inserted. ஓகேங்களா? inserted வந்து inserted coin plus coin dot name. ஓகேங்களா? coin dot name plus we can say worth also. worth வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா we can simply give coin dot value plus coin dot value. ஓகேங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்னன்னா நான் வந்து காயின் லிஸ்ட்ல இந்த காயினை ஆட் பண்ண போறேன். ஓகே, இந்த காயின்ஸ் நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த காயின் லிஸ்ட்ல நம்ம வேல்யூஸை ஆட் பண்ணிட்டு we are making it to advanced state. நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா else இப்போ நான் என்ன பண்ணணும், system.out.println of coin not inserted, coin cannot be inserted at this particular state னு சொல்லணும். coin cannot be inserted at this
பர்டிகுலர் ஸ்டேட்னு சொல்லி நம்ம வந்து சொல்லணும். ஓகேங்களா? அந்த ஸ்டேட்டை நான் இங்க வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். பிளஸ் கரண்ட் ஸ்டேட் டாட் கெட் நேம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து காயின் இன்சர்ட் பண்ற மெத்தட் பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்டை செலக்ட் பண்றதுக்குன்னு ஒரு மெத்தட் எழுதணும் இல்லையா? அதையும் நம்ம கிரியேட் பண்ணுவோம். பப்ளிக் void ப்ராடக்ட் கிளிக் ஆன் ப்ராடக்ட் செலெக்ஷன் நம்ம நேம் கொடுத்துருவோம். கிளிக் ஆன் ப்ராடக்ட் செலெக்ஷன் பட்டன். ஓகே, ஹியர் நான் என்ன பண்ண போறேன்னா திஸ் ப்ராடக்ட்டை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம்? கோட் நம்பர் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோமா? ஸோ கோட் நம்பரை நான் பேராமீட்டர்ல பாஸ் பண்ணிடுறேன். இஃப் கரண்ட் ஸ்டேட்டை இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஹேஸ் மணி. ஓகேங்களா? ஹேஸ் மணின்ற ஸ்டேட்டான்னு சொல்லி நம்ம செக் பண்றோம். தென் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஹேஸ் மணி ஸ்டேட்டான்னு செக் பண்றேன். இஃப் இட்ஸ் ஸோ நான் என்ன பண்றேன், அட்வான்ஸ்டு ஸ்டேட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு ப்ராடக்ட்டை நம்ம செலக்ட் பண்றோம். ஓகேங்களா? அப்ப ப்ராடக்ட்டை நான் செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு மெத்தட் வேணும் இல்லையா? ஸோ அந்த மெத்தட் நம்ம எழுதிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் ஆன் த கோட் நம்பர் நம்ம வந்து செலக்ட் பண்ண போறோம். இஃப் நாட் வந்து எல்ஸ் இஃப் அந்த ஹேஸ் மணி ஸ்டேட் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ராடக்ட் செலெக்ஷன் கேனாட் பட்டன் கேன் ஒன்லி பி கிளிக்ட் இன் ஹேஸ் மணி ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஆஃப் ப்ராடக்ட் செலெக்ஷன் இங்க வந்து பட்டன் ஒன்லி பி கிளிக்டு இன் ஹேஸ் மணி ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஆஃப்டர் திஸ் நம்ம வந்து இங்க பாத்தீங்கன்னா நமக்கு செலக்ட் ப்ராடக்ட் அப்படின்ற மெத்தட் இல்லை, அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும். ப்ராடக்ட்டை செலக்ட் பண்றது திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அப்போ இந்த மெத்தட் வந்து வி கேன் சே லைக் பப்ளிக் void செலக்ட் ப்ராடக்ட் கோட் நம்பர் அனுப்பிடுறோம். இப்போ நான் என்ன பண்றேன், இஃப் கரண்ட் ஸ்டேட் வந்து செலெக்ஷன் ஸ்டேட்டான்னு சொல்லி நான் செக் பண்ணும். கரண்ட் ஸ்டேட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் செலெக்ஷன் ஸ்டேட்னு சொல்றோம். செலெக்ஷன் ஸ்டேட். அப்ப நான் என்ன பண்ணணும்னா இஃப் தட் கரண்ட் ஸ்டேட் இஸ் ஆஃப் செலெக்ஷன் ஸ்டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து inside this I'm going to give a exception handling blocks, try catch and all. Item which is equal to inventory. I need to import this class. Okay, inventory dot get item based on the code நம்ம வந்து item வந்து get பண்ணணும். ஓகேங்களா? after this why get item. ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன், ஆப்வியஸா எரர் வரும், நம்ம எக்ஸெப்ஷன் பிளாக் போடணும். ஓகே, ஆஃப்டர் திஸ் நம்ம வந்து ஐட்டமை கெட் பண்ணிட்டு இன்ட் பேலன்ஸ்ன்னு சொல்லி செக் பண்றோம். இன்ட் பேலன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு கெட் பேலன்ஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு மெத்தடை நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ கெட் பேலன்ஸ் ஆஃப்ன்ற மெத்தட் நம்ம கால் பண்ணுவோம். நம்ம இப்போதைக்கு எழுதிப்போம். திஸ் இஸ் கோயிங் டு கால்குலேட் த டோட்டல் பேலன்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இஃப் பேலன்ஸ் வந்து லெஸ் தேன் ஐட்டம் டாட் கெட் ப்ரைஸா இருந்துச்சு அப்படின்னா, ஐட்டமோட ப்ரைஸை விட கம்மியா இருக்கு நம்ம கிட்ட பேலன்ஸ் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் பேலன்ஸ் இஸ் லெஸ் தேன் திஸ் ஒன்னு சொல்லிடணும். அண்ட் தென் வந்து நான் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகேங்களா? தென் இஃப் நாட் என்னோட பேலன்ஸ் வந்து கம்மியா இல்லை அப்படின்னா செட் செலக்டட் செலக்டட் ஐட்டம் கோடு. ஓகேங்களா? நம்ம வந்து அதுக்கு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணணும். செட் செலக்டட் ஐட்டம் கோடு விச் இஸ் ஆஃப் நம்ம வந்து கோட் நம்பர் பாஸ் பண்ணிடலாம். ஓகே, தென் வந்து நான் என்ன பண்றேன், அட்வான்ஸ்டு ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணிட்டு டிஸ்பென்ஸ் ஐட்டம் வந்து கோட் நம்பர் பேஸ் பண்ணி நம்ம டிஸ்பென்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ டிஸ்பென்ஸ் ஐட்டம் பேஸ்ட் ஆன் த கோட் நம்பர் நம்ம டிஸ்பென்ஸ் பண்ணிடலாம்.
ஓகே ஃபைன். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து செட் செலக்டட் ஐட்டம் கோடும் இந்த டிஸ்பென்ஸ் ஐட்டமும் நான் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ இட்ஸ் ஃபைன், வி வில் கிரியேட் இட் இன் சம் டைம். இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறமா இஃப் பேலன்ஸ் வந்து கிரேட்டர் தானா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இஃப் பேலன்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐட்டமோட ப்ரைஸா இருந்துச்சு அப்படின்னா இன்ட் சேஞ்ச் விச் இஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் மைனஸ் ஐட்டம் டாட் கெட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் பேலன்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா, ரிட்டர்னிங் பேலன்ஸ் நம்ம வந்து பேலன்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க் நம்ம பண்ணிட்டோம். இந்த கேஷ்ல நம்ம என்ன பண்ணணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஆஃப் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஆஃப் எரர்னு சொல்லி மெசேஜ் நம்ம சென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஆஃப்டர் திஸ் நம்ம வந்து இந்த இஃப் பிளாக் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஐ வாண்ட் டு டூ சம் எல்ஸ், ரைட்? எல்ஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ப்ராடக்ட் வந்து செலெக்ஷன் ஸ்டேட்ல இல்லை அப்படின்னு நான் சொல்லணும். கரெக்டா? ப்ராடக்ட்ஸ் can only be selected in selection state. ஓகேங்களா? ஓகே ஃபைன், தட்ஸ் ஆல். இப்போ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் செட் செலக்டட் ஐட்டம் கோடு இருக்கு இல்லையா, அந்த செட் செலக்டட் ஐட்டம் கோடுன்றது இங்க பாத்தீங்கன்னா ஐட்டம் கோட் இந்த இதுக்கு நான் கெட்டர் செட்டர்ஸ் எழுதல. அப்ப நான் என்ன பண்ணணும், சிம்பிளி ஆஃப்டர் திஸ் ரைட் கிளிக் பண்ணி ஜென்ரேட் கொடுத்து கெட்டர் அண்ட் செட்டர்ஸ் வந்து நான் எல்லாத்துக்கும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நவ் இஃப் யூ சி ஒன் செகண்ட், ஓகே நம்ம வந்து கெட்டர் செட்டர்ஸ் கொடுத்துட்டோம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து இந்த டிஸ்பென்ஸ் ஐட்டம் அப்படின்ற மெத்தடை நான் எழுதணுமா? ஸோ டிஸ்பென்ஸ் ஐட்டம்ன்ற மெத்தட் எழுதுவோமா? ஓகே. ஸோ வேர் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் மெத்தட்? இப்போ வந்து டிஸ்பென்ஸ்னா என்ன, அந்த ஐட்டமை நான் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம்ல, அப்போ அது வந்து பப்ளிக்கு வாய்டு டிஸ்பென்ஸ் ஐட்டம் கோடு வாங்கிக்கணும். இஃப் கரண்ட் ஸ்டேட் வந்து டிஸ்பென்ஸ் ஸ்டேட்டா இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணணும். கரண்ட் ஸ்டேட்டு, okay, it should be small c. current state instance of dispense ஸ்டேட்டான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிப்போம். டிஸ்பென்ஸ் ஸ்டேட்டான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் திஸ் இந்த டிஸ்பென்ஸ் ஸ்டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஐ வாண்ட் டு டூ ஐட்டம் which is equal to inventory dot get item based on the code. ஓகேங்களா? கோட் பேஸ் பண்ணி நம்ம வாங்குறோம். தென் ஆப்வியஸாக வந்து கேஷ் பிளாக் நம்ம ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லும், நம்ம கேஷ் பிளாக் ப்ரொவைட் பண்ணிடலாம். ஓகே, ஐட்டமை நான் ஃபெச் பண்ணிட்டேன். ஃபெச் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், நான் வந்து டிஸ்பென்சிங் அப்படின்ற மெசேஜ் கொடுக்கணும். கரெக்டா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஆஃப் டிஸ்பென்சிங் ஐட்டம். ஓகே, அந்த ஐட்டமோட டைப் நான் வந்து ப்ரொவைட் பண்ணணும். கெட் ஐட்டம் டைப். ஓகே ஃபைன். ஆஃப்டர் திஸ் இன்வென்ட்ரியில இருந்து நான் அந்த ஐட்டமை ரிமூவ் பண்ணணும். இன்வென்ட்ரி டாட் ரிமூவ் ஆஃப் ஐட்டம் வித் திஸ் கோட் நம்பர். ஓகேங்களா? ஓகே. ஆஃப்டர் திஸ் இன்வென்ட்ரியில நான் ஐட்டமை ரிமூவ் பண்ணேன்னா ஐ வாண்ட் டு டூ அப்டேட் ஆல்சோ, ரைட்? இன்வென்ட்ரி டாட் அப்டேட் ஆஃப் சோல்ட் டு ஐட்டம். இப்போ நான் என்ன பண்றேன், கோட் நம்பர் பேஸ் பண்ணி நான் ஐட்டமை அப்டேட் பண்றேன். தென் என்ன பண்ணணும், பேலன்ஸை ரீசெட் பண்ணணும் அண்ட் தென் வந்து செலெக்ஷனை ரீசெட் பண்ணணும். ரீசெட் பேலன்ஸ் அண்ட் வந்து ரீசெட் செலெக்ஷன். ஸோ நான் வந்து ரீசெட் பேலன்ஸ் அண்ட் ரீசெட் செலெக்ஷன்ன்றத ஒரு மெத்தடை எழுதணும். ரீசெட் பேலன்ஸ் அண்ட் தென் வந்து ரீசெட் செலெக்ஷன். ஓகே, இப்போ இந்த ரீசெட் பேலன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நான் வந்து என்ன பண்றேன், பேலன்ஸை கிளியர் பண்ணணும். கரெக்டா? என்னோட லிஸ்ட்ல இருந்து. அப்போ நான் என்ன பண்றேன், பப்ளிக் வாய்டு ரீசெட் செலெக்ஷன் இல்லை, இப்போ நம்ம வந்து ரீசெட் பேலன்ஸ் பண்றோம். பப்ளிக் வாய்ட் ரீசெட் பேலன்ஸ் இப்போ நான் எப்படி பண்ண போறேன், சிம்பிளி காயின் லிஸ்ட்டை கிளியர் பண்ண போறேன். அண்ட் தென் வந்து ரீசெட் செலெக்ஷன் அப்படின்னா என்ன பண்ண போறேன், செலெக்ஷன் ஐட்டம் கூட திஸ் டாட் செலெக்ஷன் ஐட்டம் கூட 0ன்னு பண்ண போறேன். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து நம்ம இப்போ பேலன்ஸ்க்கும் மெத்தட் எழுதிடலாம். பப்ளிக் which is going to return me an int get balance
ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இனிஷியலி பேலன்ஸ் வந்து 0ன்னு சொல்லி செட் பண்ணிடுறேன். ஃபார் ஒவ்வொரு காயினுக்கும் நான் வந்து ட்ராவர்ஸ் பண்ணி என்னோட பேலன்ஸில் காயினோட வேல்யூவை ஆட் பண்ணிவிட்டு ஐ எம் ரிட்டர்னிங் த பேலன்ஸ். தட்ஸ் இட். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம எந்த மெத்தடில் இருக்கோம், டிஸ்பென்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குங்களா. இப்போ நான் ரீசெட்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அட்வான்ஸ் ஸ்டேட்டும் மாற்றிட்டேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இஃப் எனி எரர் கம்ஸ் ஐ வாண்ட் டு டூ இட் லைக் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஆஃப் எரரை. என்ன எரர்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா யூ கேன் சே லைக் ஃபெயில்டு டு dispense the product with code. ஓகே, இந்த ப்ராடக்ட் வித் கோட், இஃப் யூ வாண்ட் த கோட் நம்ம வந்து கோட் கொடுக்கலாம், கோட் நம்பர் தானே, ஸோ சென்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் வந்து ஒருவேளை இந்த டிஸ்பென்ஸ் ஸ்டேட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்ஸை inside this else what you need to do, system cannot be system வந்து product can only be dispensed in the dispense state அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் இனி ஒரே ஒரு மெத்தட் இருக்கு which is an update inventory method. அந்த update inventory மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணிடலாம். public which is void update inventory மெத்தட்னு எழுதுறேன். item, we want the item and then வந்து code நம்பரும் வேணும். so with that only we will be able to update it. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இஃப் நம்மளோட சிஸ்டம் வந்து நம்மளோட கரண்ட் ஸ்டேட் வந்து which is an instance of idle ஸ்டேட்டான்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். idle ஸ்டேட்டான்னு சொல்லி செக் பண்ணுறேன். இஃப் இட் இஸ் in an idle state then what I need to do, I want to do it like try. உள்ள வந்து நான் என்ன பண்ணுறேன்னா inventory டாட் ஆட் ஐட்டம்ஸ், inventory டாட் ஆட் ஐட்டம், ஐட்டமையும் கோட் நம்பரையும் நம்ம சென்ட் பண்ணுறோம். தென் வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என்ல நான் வந்து ஆடட்னு சொல்லிடுறேன், இன்சர்டட் த ஐட்டம். இப்போ நான் வந்து கேஷ் பிளாக் கிரியேட் பண்ணிட்டு இந்த கேஷ் பிளாக்ல வந்து எரர் இன் அப்டேட்டிங் இன்வென்டரின்னு சொல்லிடுவோம், இன்வென்டரி. ஓகே ஃபைன். ஆஃப்டர் திஸ் இப்போ இந்த ஐடல் ஸ்டேட்ல இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணும், எல்ஸ் you won't be able to update, right? else குள்ள போயிட்டு system.out.println of only updated in the idle state, so invalid state னு நான் சொல்லிடுறேன். so this is what this vending machine context class is whole about. இந்த idle stateல பார்த்தீங்கன்னா this idle state get state name இருக்கு இல்லையா, இந்த get state nameல நான் which is going to return a string. அப்போ இது என்ன ஸ்டேட்ல இருக்கு, ஐடல் ஸ்டேட்ன்றதால will go do it as an idle state. ஓகே, அண்ட் தென் வந்து will create public idle state இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நம்ம என்ன சொல்றோம், system dot out dot println of vending machine is now in idle state ன்னு சொல்லிடுவோம். vending machine is now in idle state. ஓகேங்களா, ஓகே ஃபைன். தென் வந்து இந்த வெண்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, இந்த வெண்டிங் மிஷினில் நான் இப்போ என்ன எழுதணும்னா I want to write it like if, ஓகேங்களா, context dot get inventory, context dot get inventory dot we can say has items. நம்ம வந்து இங்கே ஐட்டம்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம் இல்லையா, இந்த கான்டெக்ஸ்ட் வெண்டிங் மிஷினு get inventoryன்ற மெத்தடு, this is inside the vending machine context. so somewhere in the item class inventory classல நம்ம வந்து we haven't read that has items. ஆக்சுவலி இந்த கோட்ல வந்து நம்ம ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். நம்ம ஐட்டம் ஷெல்ஃப்ல வந்து we have created this has item methods, so it should not be here. இன்வென்ட்ரி இருக்கு இல்லைங்களா, இன்வென்ட்ரி கிளாஸ்ல தான் வந்து நம்ம ஐட்டம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும், இன்வென்ட்ரியில தானே ஐட்டம்ஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஸோ அதனால this is something for item shelf
inventory then வந்து is sold out இருந்துச்சு அப்படின்னா if it is not அப்படின்னா false not true அப்பனா வந்து எனக்கு ஐட்டம் இருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா outside this I need to return false that's it அப்ப இந்த ஐடியல் ஸ்டேட்ல வந்து has itemsன்ற மெத்தட் இருக்கு இல்லைங்களா இந்த has itemsன்ற ஐ மீன் மெத்தடை நம்ம get inventory dot has itemsனு கால் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா inside this open close curly bracket இப்போ return new இங்க வந்து நான் இப்போ ஐட்டம்ஸ் இல்லைனா அப்படிங்கிறதால நெகோசியேஷன் போட்டுட்டு return new out of stock state out of stock state ஓகேங்களா ஓகே இப்போ ஐட்டம்ஸ் இல்லைனா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஸ்டேட் தென் இஃப் எம்டியா இருந்துச்சு அப்படின்னா ஹேஸ் ஐட்டம்ஸ்க்கு பதிலாக இஃப் ஒருவேளை வந்து காயின்ஸ் லிஸ்ட் எம்டியா இல்லை இஃப் கெட் காயின்ஸ் டாட் இஸ் எம்டியா இல்லை அப்படின்னா வாட் ஐ நீட் டு டூ ஹேஸ் மணி ஸ்டேட்டு கொடுக்கணும் ஹேஸ் மணி ஸ்டேட் ரைட் அப்போ ரிட்டர்ன் நியூ ஹேஸ் மணி ஸ்டேட் மணி இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ற ஸ்டேட் ஓகே ஃபைன் இஃப் இது எதுவுமே இல்லைன்னா ஐ கேன் ரிட்டர்ன் சிம்பிளி கரண்ட் ஸ்டேட் தட்ஸ் இட் ஓகேங்களா ஓகே இப்போ நான் என்ன பண்ணும் ஹேஸ் மணி ஸ்டேட்ன்ற ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணணுமா திஸ் ஹேஸ் மணி ஸ்டேட் வந்து தேர் இஸ் சம் பாசிபிள் ஆக்ஷன்ஸ் விச் வி கேன் பெர்ஃபார்ம் இன் த ஹேஸ் மணி ஸ்டேட்டஸ் இன்சர்ட் காயின்ஸ் செலக்ட் த ப்ராடக்ட் செலெக்ஷன் கேன்சல் பண்ணலாம் அண்ட் ரீஃபண்டும் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ நான் என்ன பண்ணுறேன் again I am going to create a has money state java class has money state ஓகேங்களா இப்போ இந்த has money state is also going to implement vending machine state இதில் வந்து இருக்கிற 2 methods நம்ம வந்து என்ன பண்ணணும் we need to implement ஓகே ஓகே இங்க வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கு ஹேஸ் மணி ஸ்டேட்ல இருக்கு தென் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிப்போம் பப்ளிக் வாய்ட் சாரி ஹேஸ் மணி ஸ்டேட் இன்சைட் திஸ் நான் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் இந்த வெண்டிங் மெஷின் is in has money state ஓகேங்களா ஓகே தென் இங்க பாத்தீங்கன்னா இப்ப அதே இதை நான் கால் பண்றேன் the same டெக்ஸ்ட் நான் எழுத போறேன் ஓகே இப்ப வந்து இஃப் கான்டெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து இல்ல அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் மெமரி இப்ப காயின் வந்து எம்டியா இருக்கு அப்படின்னா இங்க வந்து காயின் எம்டியா இல்லைன்னா ஹேஸ் மணி ஸ்டேட்டுக்கு போகும் காயின் எம்டியா இருந்துச்சுன்னா ஐடியல் ஸ்டேட்டுக்கு நம்ம சென்ட் பண்ணிடுறோம் அண்ட் தென் வந்து எகைன் ஒன் செக் பண்றோம் இஃப் context dot current state context dot get current state which is an instance of has money state இருந்துச்சுன்னா return selection state return new selection state நம்ம அங்க இன்னொன்னு எழுதணும் இல்லைங்களா selection state ன்னு சொல்லிட்டு that one ஓகே அப்படி இல்லைன்னா return this ஓகே ஓகே நெக்ஸ்ட் செலெக்ஷன் ஸ்டேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் ஸ்டேட்ல என்னென்ன பாசிபிள் ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம்னா ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் ரீஃபண்டும் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ we are going to create a new java class for selection state okay in the selection state which is going to implement vending machine state okay then இதில் வந்து நம்ம மெத்தட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் ஓகே இட் இஸ் சம்திங் லைக் ரிட்டர்ன் செலெக்ஷன் ஸ்டேட் ஓகே இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த சேமை காப்பி பண்ணிடுவோம் ஓகே இப்போ வந்து ப்ராடக்ட் இல்லைன்னா அவுட் ஆஃப் மெமரி ஸ்டேட்டு எம்டினா ஐடல் ஸ்டேட்டு இப்போ வந்து இந்த கண்டிஷனுக்கு பதிலாக we need to dispense right context dot get selection item code dot sorry get selection code வந்து greater than 0வா இருந்துச்சு அப்படின்னா it should be in a dispense state okay okay fine next வந்து
நம்ம என்ன ஸ்டேட் கிரியேட் பண்ண போறோம்னா டிஸ்பென்ஸ் ஸ்டேட். டிஸ்பென்ஸ் ஸ்டேட்னா the possible actions இதில் ப்ராசஸ் பண்ண முடியாது, டிஸ்பென்சிங் த ப்ராடக்ட் ஒன்லி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பென்ஸ் ஸ்டேட்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, which is going to implements vending machine state, then வந்து implements, இங்க வந்து நீங்க சிம்பிளி டிஸ்பென்ஸ் ஸ்டேட்னு சொல்லிடலாம். இதில் வந்து ஒன்று ப்ராடக்ட்டை டிஸ்பென்ஸ் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா ஐடியல் ஸ்டேட். கரெக்டா? அப்போ இந்த இதில் வந்து யூ கேன் சிம்பிளி சே ரிட்டர்ன் நியூ ஐடியல் ஸ்டேட், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மெத்தட், இந்த கிளாஸ் அவ்வளோவா இல்லை. நெக்ஸ்ட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக். அவுட் ஆஃப் ஸ்டாக் மெத்தடில் என்ன நல்லா பண்ணலாம், கரண்ட் ப்ராடக்ட் வந்து ஐட்டம் இல்லை அப்படின்னா யூ கேன் சே தட் அவுட் ஆஃப் ஸ்டாக், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி ஜாவா கிளாஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஸ்டேட். ஓகேங்களா? அவுட் ஆஃப் ஸ்டாக் ஸ்டேட். ஓகே, நான் காப்பி பண்ணிட்டேன். ஓகே, this class needs to implement vending machine state and then வந்து எல்லா மெத்தட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம். பட் ஒன் செகண்ட், ரீஃப்ராக்டர் பண்ணிடலாம். ரீஃப்ராக்டர், rename, refractor, but out of stock state. Okay, the error gone, right? Okay, out of stock la pathina, but still what is that error? Okay, semicolon. இந்த அவுட் ஆஃப் ஸ்டாக் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்க போகிறோம், சிம்பிள். இங்கே வந்து நம்ம ஸ்டேட்டோட நேம் கொடுத்துருவோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் கான்டெக்ட்ல ஐட்டம் இருந்துச்சுன்னா ஐடியல் ஸ்டேட், அப்படி இல்லைன்னா ஸோ என்ன பண்ணும், இஃப் கான்டெக்ட் டாட் கெட் இன்வென்டரி டாட் ஹேஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ நீட் டு டூ இட் இன் அ வே லைக் you need to return to an idle state, return new idle state. Okay, if not na current இருக்கிற out of stock அதேவே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். அதுக்கு நீங்க இப்படி கொடுக்கறதுக்கு பதிலா சிம்பிளி திஸ்ன்னு கூட கொடுக்கலாம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் மெயின் மெத்தட். ஓகேங்களா? மெயின் மெத்தட் வந்து நான் இப்போ உங்களுக்கு எப்படி எழுதுறதுன்னு சொல்றேன். இந்த கிளாஸ் எல்லாம் ஃபைன். I am going to create a main class. Java class main. ஓகேங்களா? இந்த மெயின் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினா அதை நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து வெண்டிங் மெஷின் கான்டெக்ஸ்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், which is equal to new vending machine context. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ட்ரை. இன்சைட் திஸ் ட்ரை system.out.println of filling up the inventory first பண்ணுவோம். system.out.println of filling up the inventory. ஓகே, தென் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி மெத்தட்ஸ் எழுதியிருக்கோம் இல்லைங்களா, fill up vending machine டாட், சாரி, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் வந்து ஒரு மெத்தட் எழுதி, இப்போ கோக் வேணும்னா அதுக்கு வந்து இதில் ஆட் பண்ணுற மாதிரி நம்ம இந்த கிளாஸ்லேயே ஒரு மெத்தட் எழுதிக்கலாம். ஃபில்லிங் அப் we can say like fill up inventoryன்னு சொல்லி ஒரு மெத்தட் எழுதுவோம். இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கீழேயே பப்ளிக் வாய்டு this method should be static எழுதிப்போம், because object இல்லாம நம்ம create கால் பண்றதுக்கு. fill up inventory. okay, after this நான் என்ன பண்றேன், this inventory is going to accept the vending machine. instead of object creation நம்ம வந்து vending machine context இங்க send பண்ணிடுவோம். then ஒவ்வொரு loopல travel பண்ணும் for int I equal to 0லேருந்து 10 வரைக்கும், because I have given the default as 10, right? int iக்கு வந்து 0லேருந்து 10 வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துப்போம். then inside this loop item, new item,
which is equal to new item of control C, new item. Okay. இப்போ இந்த கிளாஸ் வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். ஆஃப்டர் திஸ் ஈக்குவல் டு ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணுறேன்னா கோட் நம்பர் வந்து நான் பேஸ்ட் ஆன் த இப்போ நான் இனிஷியலி கோட் நம்பர் 101ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா தட் கோட் நம்பர் ஷுட் இன்க்ரிமெண்ட் பேஸ்ட் ஆன் ஐ. அப்போ கோட் நம்பர் ப்ளஸ் ஐன்னு சொல்லி கொடுத்துடலாம். நான் ஏன் ஒவ்வொரு டைமும் ஈக்குவல் டு மிஸ் பண்ணுறேன்? ஸோ கோட் நம்பர் இல்லை 101 இனிஷியல் வேல்யூ ப்ளஸ் ஐ. ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணுறேன் ஃபார் ஐ வந்து ஃபர்ஸ்ட் 3க்கு வந்து நான் கோக் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் 5க்கு நெக்ஸ்ட் 3க்கு பெப்சி, அடுத்து வந்து ஜூஸ், அதுக்கடுத்து சோடான்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணும் ஐ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் ஐ வந்து லெஸ் தேன் 3ன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஆஃப்டர் திஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ, sorry, it should be if if I வந்து greater than 0 and I less than 3 இருக்கிறப்போ நான் வந்து நியூ ஐட்டம்ல என்ன ஆட் பண்றேன், நியூ ஐட்டம் டாட் செட் டைப், செட் ஐட்டம் டைப் வந்து என்னன்னா கோக். அண்ட் தென் வந்து அதுக்கு நான் ப்ரைஸ் வந்து என்ன பண்றேன்னா நியூ ஐட்டம் டாட் செட் ப்ரைஸ் வந்து கோக்கோட ப்ரைஸ் வந்து நான் சம்திங் 10 rupeesனு வைக்கிறேன். த சேம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் எல்சிஃப். இப்போ என்னன்னா என் ஐ வந்து கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 3 அண்ட் ஐ வந்து லெஸ் தேன் 5 இருக்கிறப்ப நான் என்ன பண்ணும் ஐ வாண்ட் டு டூ இட் லைக் சேம் திங். கோக்குக்கு பதிலாக நான் என்ன வைக்கிறேன்னா ஐட்டம் டைப் வந்து பெப்சி நம்ம கிரியேட் பண்ணோம்ல, பெப்சி வச்சிடலாம். அண்ட் தென் வந்து நியூ ஐட்டம் செட் ப்ரைஸ் வந்து 15 rupeesனு கொடுத்துருவோம். சேம் வே ஐ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். ஓகே. இப்போ ஐ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி செக் பண்ணணும். அண்ட் தென் வந்து ஐ லெஸ் தேன் 7ஆன்னு சொல்லி செக் பண்ணிட்டு பெப்சிக்கு பதிலாக வி ஆல்சோ ஹாவ் கோக்கு, பெப்சி, ஜூஸஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜூஸோட ப்ரைஸ் வந்து 20ன்னு சொல்லிடலாம். இப்போ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 7 அண்ட் வந்து இட் ஷுட் பி லெஸ் தேன் 10. அப்போ நான் என்ன பண்ணணும்னா சோடா இஸ் ஆல்சோ ப்ரெசென்ட், அதனால சோடா கொடுத்துட்டு சோடாவோட ப்ரைஸ் வந்து 25ன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், we need to update the vending machine with multiple same items per shelf. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபாருக்கு வெளியில் எகெயின் வந்து என்ன பண்ணுறேன், சாரி நாட் outside the for, after this condition நான் என்ன பண்ணணும்னா for int j which is equal to 0 and j வந்து less than 5ஆன்னு சொல்லி செக் பண்ணுறேன். தென் வந்து j plus plus. இப்போ நான் என்ன பண்ணணும்னா I want to do it in a way vending machine நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, vending machine context dot update inventoryல வந்து நம்ம நியூ ஐட்டமை ஒவ்வொரு டைமும் ஆட் பண்ணுறோம்ல, அப்போ அப்டேட் பண்ணணுமா based on the code number I need to update. இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா I am simply calling the fill up inventory. ஓகே, fill up inventory கால் பண்ணி நான் வெண்டிங் மிஷினை மட்டும் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஐ வாண்ட் டு டிஸ்பிளே தட் இன்வென்ட்ரி, ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன் டிஸ்பிளே இன்வென்ட்ரின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். டிஸ்பிளே இன்வென்டரி. திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு அக்செப்ட் த வெண்டிங் மெஷின் கான்டெக்ஸ்ட். அதை நம்ம வந்து கால் பண்ணிப்போம். இப்போ வந்து அதுக்கு ஒரு மெத்தட் நான் கிரியேட் பண்ணுறேன். திஸ் ஷுட் ஆல்சோ பி a static method. Public static void display inventory vending machine சென்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஐட்டம் ஷெல்ஃப் which is an array, then வந்து slots which is equal to new new வேணாம், vending machine context dot get inventory that's it. After this நான் என்ன பண்ணுறேன் ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் நான் வந்து உள்ள ஸ்விட்ச் பண்ணி ஃபார் லூப்பில் நான் இப்போ என்ன பண்ணுறேன் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்
item which is equal to slot dot get item. Then வந்து if நான் இது வரைக்கும் list of item or items common utilityல itemனு நான் create பண்ணியிருக்கேன். ஸோ item ifல நான் என்ன பண்றேன்னா if list நம்மளோட லிஸ்ட் வந்து எம்டியா இல்லாத வரைக்கும் ஸோ items dot is எம்டியான்னு சொல்லி செக் பண்றேன். அப்போ நான் என்ன பண்ணணும் ஐட்டம்ஸ்குள்ள எகைன் ட்ராவர்ஸ் பண்ணி நான் வந்து ஐட்டம்ஸை ஃபெச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா பிஃபோர் திஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஆஃப் வாட் ஐ கேன் டூ ஐ வில் கெட் த நம்பர் கண்ட்ரோல் சி. இப்போ வந்து டபுள் கோட்ஸில் கோட் நம்பர் which is plus slot dot get number. Okay fine. And then inside this items நான் என்ன பண்றேன்னா item type dot name and then item ஓட price. So item plus item dot get type. Okay. And then வந்து price item dot get price. That's it. Okay. இப்போ நான் என்ன பண்றேன் ஒருவேளை வந்து ஐட்டம் ப்ரெசண்டா இல்லைன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் printlnல சோல்ட் அவுட்னு கொடுக்கணும். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் printlnல தட் ஐட்டம் இஸ் சோல்ட் அவுட். ஓகேங்களா? ஓகே. அப்போ ஆஃப்டர் திஸ் ஹோல் இஃப் நான் எல்ஸ்ல என்ன கொடுக்கணும்னா the thing I want to say is code number item வந்து sold out ஆயிடுச்சு அப்படின்றது again வந்து நான் சொல்லணும். ஸோ இது வந்து ஸ்லாட் பேசிஸ்ல sold out ஆயிடுச்சுன்னு நான் சொல்றேன். இதே வந்து வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ஹோலா வந்து நம்மளோட கோட் பேசிஸ்ல நம்ம வந்து sold out ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இதை வந்து நீங்க இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டூ இட் இன் யோர் வே தட் காயின் இன்சர்ஷன் எல்லாமே வந்து த மெத்தட் கால் அண்ட் ஆல் யூ கேன் டூ இட் ஃப்ரம் யோர் வே. ஓகேங்களா? பட் த ஓவரால் திங் ஐ ஹாவ் கிவன் யூ அ overall coding part of how to develop this in vending machine service. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. as I have already mentioned you at the start of this session, it is going to be a series for 30 days. வந்து நம்ம வந்து 30 LLD problem solve பண்ண போறோம். This is the first LLD problem which we are solving and I hope இதில் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இஃப் இட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க so that we will be able to get a lot of LLD questions going to upload in our channel. Thank you. Bye bye.